வெள்ளி ஏன் கொண்டாடப்படுகிறது? புனித வெள்ளி பற்றிய முக்கியமான தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். புனித வெள்ளி அதாவது குட் ஃப்ரைடே என்பது மனித குலத்தை பாவத்திலிருந்து மீட்பதற்காகவும் இறைவாழ்வை மனிதர்களுக்கு அளிப்பதற்காகவும் பல துன்பங்களை அனுபவித்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து உயிர் துறந்தார் என்பது வரலாறு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயிர் நீத்த நாளை நினைவு கூறக்கூடிய விதமாக புனித வெள்ளி அனுசரிக்கப்படுகிறது. இது பெரிய வெள்ளி, குட் ஃப்ரைடே, ஹோலி ஃப்ரைடே என பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. புனித வெள்ளி என்பது துக்கம், தவம், உண்ணாவிரதம் ஆகியவற்றை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாள்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாள்தான் புனித வெள்ளி. புனித வெள்ளி என்பது கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான நாளாகும். இயேசு சிலுவையில் மரித்ததையும் அவர் அடைந்த துன்பங்களையும் நினைவு கூறக்கூடிய விதமாக நினைவு கூறப்படுகிறது. இயேசு கிறிஸ்து மக்களுக்கு எண்ணற்ற அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தியிருக்கிறார். நோய்களை குணமாக்கினார், பேய்களை விரட்டினார். இதனால் ஏராளமான மக்கள் அவரை பின்பற்றினர். மற்றொரு சாரர் அவரை வெறுத்தனர். அவருடைய வீழ்ச்சிக்காக காத்திருந்த சிலர் அவரை நம்ப மறுத்திருக்காங்க. 30 வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டு இயேசுவை காட்டி கொடுத்தார் யூதாசு. அன்பு, மன்னிப்பு, அமைதி ஆகியவற்றை தன் வாழ்க்கையில் கடைபிடித்த இயேசு கிறிஸ்துவை மக்கள் பொய் குற்றம் சாட்டி மரண மேடைக்கு அனுப்பினாங்க. ஆளுநர் பிலாத்து இயேசுவை குற்றமற்றவர் என அறிவித்தார். ஆனால் விடாபிடியாக மக்களில் சிலர் இயேசுவை சாகடிக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தினாங்க. யூத ஆட்சியாளர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா விதமான உடல், மன சித்திரவதைகளையும் கொடுத்து பின்னர் அவரை சிலுவையில் அறைந்தாங்க. அன்றைய நாள் வெள்ளிக்கிழமை. அதனாலதான் இதனை புனித வெள்ளி அப்படின்னு சொல்றாங்க. பைபிளில் இயேசு கிறிஸ்து சுமார் 6 மணி நேரம் அறையப்பட்டு பின்னர் தூக்கிலிடப்பட்டதாக கூறப்பட்டிருக்கு. இயேசுவை சிலுவையில் அறையும் போது அவரது மரண தருவாயில் 3 மணி நேரமாக எங்கும் இருள் சூழ்ந்திருந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு 3 நாட்களுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு உயிர்த்தெழுந்தார். அந்த நாள் தான் ஈஸ்டர் என கொண்டாடப்படுகிறது. மேலும் இயேசு கிபி 33ஆம் ஆண்டு ஏப்ரல் 3ஆம் நாள் வெள்ளிக்கிழமை என்று இறந்திருக்கலாம் அப்படின்னு பல அறிஞர்கள் கணிக்கின்றனர். சிலர் இயேசுவின் சாவு கிபி 34ஆம் ஆண்டு நிகழ்ந்திருக்கலாம் என்று எண்ணுகின்றனர். இயேசுவின் சீடரான யூதாசு 30 வெள்ளி காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தார். பின் எருசலேமில் இருக்கக்கூடிய காவலர்களால இயேசு கைது செய்யப்பட்டார். இயேசு முள் கிரீடத்தை அணிந்து கொண்டு சிலுவையை சுமந்து கல்வாரிக்கு போனார். அங்கு அவர் பல துன்பங்களையும் அடைந்தார். பின் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்தார். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாள் வெள்ளிக்கிழமை என்று கூறப்படுகிறது. மீண்டும் இயேசு ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்தார் என்றும் வரலாறு கூறுகிறது. இயேசு உயிர் விடுறதுக்கு முன்னாடி கூறிய கடைசி வார்த்தைகள் என்னவென்று தெரியுமா? பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? முடிந்தது என்று சொல்லி அவர் தன்னுடைய ஜீவனை விட்டார். இறுதியாக, பிதாவே, உம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. எப்படியெல்லாம் வாழ்ந்து வரக்கூடிய இந்த பூமியிலே இப்படியும் ஒரு மனிதர் வாழ்ந்து தியாகம் செய்து உயிரை மரணித்திருக்கிறார் என்பது வியப்பில் ஆழ்த்துகிறது. இந்த நிலையில ஒவ்வொரு ஆண்டும் மார்ச், ஏப்ரல் ஆகிய மாதங்கள்ல தான் பெரும்பாலும் புனித வெள்ளி கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வகையில இந்த ஆண்டு புனித வெள்ளி இன்று ஏப்ரல் 3ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. புனித வெள்ளி என்று தேவாலயங்கள்ல இயேசுநாதரின் முகம் மற்றும் உடல் துணியால் மூடி துக்கம் அனுசரிப்பார்கள். தங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு மனமாறும் நாளாக புனித வெள்ளி பார்க்கப்படுகிறது. இந்த நாள்ல ஆலயங்கள்ல இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை நினைவு கூர்ந்து மனமுருகி மக்கள் பிரார்த்தனை செய்வார்கள். இது துக்க நாள் என்பதால இயேசுவின் தியாகத்தை போற்ற வேண்டும். கருப்பு ஆடை அணிந்து மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். தேவாலய நடைமுறைக்கு ஏற்ப உண்ணாவிரதம், மதுவிலக்கு ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும். இப்படிதான் கிறிஸ்தவ மக்கள் புனித வெள்ளியை அனுசரிக்கிறார்கள். இயேசுவின் இந்த தியாகம் குறித்து நீங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவலுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு.